திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் மாணவ செல்வங்களே. தேசிய வேதாகம கல்லூரி வழங்கும் உலகளாவிய வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சி உலகளாவிய நிகழ்ச்சியா இருக்கிறதுனால தமிழ் பேசக்கூடிய நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் உள்ளூர் நேரத்தை இந்திய நேர ஒலிபரப்போடு கவனித்து பொருத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் மத்தியில் எப்பொழுது எனக்கு பதிவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கிறது. முதலாவது, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதை ஒரு புத்தகத்தில் தேதி வாரியாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பயங்கரமான இந்த வேர்ல்டு பேண்டமிக் வைரஸ், கொரோனா வைரஸ், இது முடியும் போது உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பதிவு செய்தே உங்களுக்கு நான் அனுப்புவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி வயது கிடையாது, ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிறைச்சாலையில் இருந்தால் கூட பைபிளை நீங்கள் படிக்க முடியும். பைபிள் படிப்பதில் ஒரு பட்டதாரியாக நீங்கள் மாற முடியும். அதன் மூலமாக உள்ளூரில் உங்கள் பகுதியில் போதகர்களாக நீங்கள் மாறிவிட முடியும். ஆகவே வேத வசனத்தை நீங்கள் கருத்தாக படிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பின் வல்லமை என்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். ஒரு பெரிய பலூன் ஒரு சின்ன ஊசியில குத்தும் போது இருந்த இடம் தெரியாம அது வெடித்து சுருங்கி சிறிய துண்டாக நம்முடைய கைக்குள்ள திரும்பிடும். ஆனா அதே பலூன் காற்று ஊதி அது பெரிதாக இருக்கும் போது எவ்வளவு பெருசா இருக்கும், அது எவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அது குத்தி கிழியும் போது, அது வெடித்து விடும்போது அசிங்கமா சுருங்கி போய் அடையாளம் தெரியாம போயிடும். இந்த உதாரணம் பாவம் செய்த மனிதர்களை, குற்றம் செய்த மனிதர்களுக்கு ஒரு ஓமானமாக நான் சொல்ல முடியும். நம்முடைய இருதயம் அந்த அளவுக்கு சுருங்கி கெட்டு கிழிந்து போயிருக்கிறது. ஏசாயா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல 3 அழகான உதாரணங்கள், அதாவது பாவ மன்னிப்பை தேடாத மக்களுடைய நிலைமையை 3 உதாரணங்கள்ல பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும். முன் காலத்துல எல்லாம் திராட்சை தோட்டம் போடும்போது திராட்சை தரையில அப்படியே படராது. அதை ஒரு குச்சி மாறி ஒன்று கட்டி பந்தல்னு சொல்லுவாங்க, அதன் மேல ஏற்றி தான் திராட்சை கொலைகளை நாம் தொங்க செய்ய முடியும். ஆனா சில சமயங்கள்ல இந்த பூச்சி, காளான்கள் அல்லது மழை இதனால சேதம் அடைந்தும் போது எல்லாம் போயிடும். வெறும் குச்சி மட்டும் அங்க நின்றுட்டு இருக்கோம். அங்க ஒன்றும் திராட்சை கனிகள் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கா? திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போல, லைக் எ ஸ்டிக் இன் த வினியார்ட். இரண்டாவது, வெள்ளிரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும். அதாவது கிராமத்துல குடிசை வீடுகள் இருக்கு, பட்டணத்திலும் இருக்கு. ஆனா ஏரியில வெய்யற் காலத்துல அங்க வெள்ளரி தோட்டம் போடுவாங்க. அது இயல்பா முளையும். ஒவ்வொரு வெள்ளரி காயும் பழமும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். அதை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு சின்ன ஒரு குடிசை ஒன்று போடுவாங்க. அதாவது ஏதோ நரியோ வேற யாரோ அதை எடுக்காத இருக்கிறதுக்காக. ஆனா அந்த குடிசை எவ்வளவு பெருசு இருக்கும்னா, ஒரு ஆள் குனிஞ்சு உள்ள போய் உட்கார அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதுல ஒரு குடும்பம் எல்லாம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சும்மா ஒரு மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்கிறதுக்காக போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதாவது வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், லைக் எ ஹட். அடுத்தது மூன்றாவதாக, முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல. அந்த காலத்துல எல்லாம் 2 ராஜ்யங்களுக்கு சண்டை நடக்கும்போது ஒரு ராஜா மற்ற ராஜ்யத்தை சுத்தி முற்றுகை போடுவாங்க, அடைச்சிருவாங்க. உள்ள இருக்கிற ஜனங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா
சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, வியாதிப்பட்டு வெளியே போக முடியாம அவர்கள் குற்றுயிர் கொலையுறா மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள்ல, ஒரு மாசம் இல்ல, 3 வருஷம் 4 வருஷம் அப்படியே எதிரி ராஜா வந்து அந்த பட்டணத்தை சுத்தி முற்றுகை போட்டா உள்ள இருக்கிறவன் எல்லாம் அப்படியே இயற்கையாகவே சோர்ந்து தேய்ந்து நோய்ந்து அவன் அழிந்து போவதை பார்ப்போம். இங்கே 3 உதாரணங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி. 2, வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு சிறிய குடிசை. 3, முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம். நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. நீங்க பாருங்க, 1 வருஷம் ஆயிடும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சு மன்னிப்பு கேட்க போறேன், மன்னிப்பு கேட்க போறேன், மன்னிப்பு கேட்க போறேன்னு சொல்லி 1 வருடம் ஆயிருக்கும், கேட்கவே மாட்டோம். மன்னிப்பு கொடுக்க போறன்ற ஆளும் மன்னிப்பு கொடுக்காமையே இருப்பார். சகோதரர், நம்முடைய வாழ்க்கையில தினமும் பூத்த மலர்களை போல நாம் இருக்கணும்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுறணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆகவே பாவங்களை அறிக்கை செய்து விடும்போது நாம் சுகமாவோம். பாவங்களை நாம் மன்னித்து விடும்போது நாமும் சுகமாவோம். மன்னிப்பு கேட்கிறவரும் சுகமாவாரு, மன்னிப்பு கொடுக்கிறவரும் சுகமாவார். கடவுள் நம்மை படைத்ததனுடைய வழிமுறைகளே இந்த மனசாட்சியின் வழியாக நம்முடைய குற்றங்களை தெரிந்து கொண்டு அதற்கான பிராயச்சித்தங்களை நாம் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ சிவப்புனா நமக்கு என்னன்னு தெரியும், கரும் சிவப்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது we know what is red. Do you know what is scarlet red? இப்போ நம்ம உடம்புல ரத்தம் வந்தா அது சிவப்பா இருக்கு. ஆனா அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கரு சிவப்பா மாறிடும். அதுதான் ஸ்கார்லெட் ரெட்னு சொல்றாங்க. இப்போ சிவப்பு கருப்பாக லேசாக மாறிவிடும். அது மாதிரி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் போகும்போது ஆரம்பத்தில் சிவப்பாக இருந்தது கருஞ்சிவப்பா மாறிடும். அது கருஞ்சிவப்பா மாறுறதுக்கு முன்னால அதை நாம் கழுவ வேண்டும், அல்லது அதற்கான மன்னிப்பை நாம் பெற வேண்டும். ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும், சிவப்பு அல்லது ரெட்டு, உறைந்த மழை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், அதான் ஸ்கார்லெட் ரெட், பஞ்சை போல ஆகும். அதாவது கடவுள் என்ன சொல்றாரு, நாம் வழக்காட வேண்டும். இந்த இடத்துல வழக்காடுதல் என்பது மூல மொழியில காரணங்களை தேடுவோம், let us reason together அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா தமிழ்ல ஏதோ நியாயம் கேட்க போற மாதிரி வழக்காடும் வாருங்கள் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. அது உண்மை இல்லை. பாவம் செஞ்ச ஆளு, குற்றம் செஞ்ச ஆளு போய் வழக்காட முடியுமா? மன்னிப்பு தான் கேட்க முடியும். ஆகவே என்ன சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவப்பாக இருந்தால் அது மழையாக வெண்மையாக மாறிவிடும். கருஞ்சிவப்பாக இருந்தால் கூட அது பஞ்சை போல மாறிவிடும். மழைக்கு நிறம் இல்லை, பஞ்சுக்கு சுத்தமான வெண்மை நிறம். அது மாதிரி நம்முடைய பாவங்களை நாம் மன்னிப்பு பெறுவதன் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் செஞ்ச பாவம் வடக்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இருக்கு. சிலர் பெருசுங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய பாவம் பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா இருக்கு. உண்மைதான். ஒரே ஒரு பிரியாணி பொட்டலத்துக்காக தன் கணவனுக்கும் 2 குழந்தைங்களுக்கும் விஷம் கொடுத்துட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண்ணு அந்த காதலனோடு ஓடுறாளே, அவளுடைய பாவங்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் தான். ஒரு பிரியாணி பொட்டலத்துக்காக தான் பெற்ற 2 குழந்தைகளை கொண்டு விட்டு புருஷனுக்கு விஷம் வைக்கிற ஒரு பெண் இன்னைக்கு தொழில் சிறையில் இருக்கிறார். இது பத்திரிகையில் வந்த செய்தி. தினமும் நம்ம பார்க்கிறோம். கள்ளக்காதலர்கள் அம்மிக்கல்லை எடுத்து நசுக்குவதும், கொல்வதும், அழிப்பதும், ஆட்களை வைத்து கணவனை கொல்வதும், அடியாட்களை வைத்து நாசம் செய்வதும், பாவத்தினுடைய விகாரத்தை நம்ம பார்க்கிறோம்.
நிச்சயமா இந்த மெஷர்மெண்ட் கிழக்குக்கும் மேற்கு எவ்வளவு தூரமோ, பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு தூரமோ, இது ஒரு வஞ்சனை இல்லாத வார்த்தை தான். நிச்சயமா நம்முடைய பாவங்களை நம்ம அந்த மாதிரி ஒரு அளவீடுகள்ல சொல்வதில் நியாயம் இருக்கிறது. சங்கீதம் 103:11 கவனிங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கு, ஆனால் நாம் மனம் திரும்பினால் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஒரு கால் நீங்க நினைக்கலாம், உங்களுடைய பாவங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள உயரத்தை போன்றது. சிறைச்சாலையில கணவனை கொன்றவர்கள், மனைவியை கொன்றவர்கள், தேச துரோகிகள், எல்லா அக்கிரமங்களை செய்தவர்கள், 3 வயது முதல் 5 வயது வரைக்கும் இருக்கிற சிறு குழந்தைகளை பாலியல் தொடர்பு கொண்டு அவர்களை அழித்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குரியவர்களா இருப்பாங்க. சமீப காலத்துல நம்ம நிறைய பத்திரிகைகளை படிக்கிறோம். சிறு பிள்ளைகளை மிருகங்களைப் போல கெடுக்கிற ஜென்மங்கள், எப்படிப்பட்ட பாவங்களை, அவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒரு கால சிறையில அவர்கள் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் மனசாட்சியின்படி அவருடைய பாவங்கள் அவருடைய மனதில் தான் இருக்கு. ஆகவே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு தூரமோ கடவுளிடத்துல நாம் திரும்பினால் அவர் நம்முடைய பாவங்களை அவ்வளவு தூரமாய் விலக்கி விடுவார். பாருங்கள், சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இந்த பைபிளை படிப்பதன் நோக்கமே, நான் என் தேவனை தெரிந்து கொள்கிறேன், என் தேவன் எனக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பை நான் தெரிந்து கொள்கிறேன். அதான் கிறிஸ்தவ மார்க்கமே. இப்போ வேற மதத்துல போனீங்கன்னா அவங்களுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்கு. இப்போ ஜப்பான்ல இருக்கிற ஒரு மதம் அவர்களுக்கு ஒரு போர்க்கலையை பயிற்சியாக கொடுக்கிறது. நம் நாட்டில் இருக்கிற சீக்கிய மதம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கூட ஒரு வகையான உடற்பயிற்சி மதமாக கொண்டவர்கள். அதே மாதிரி நம் நாட்டில் இருக்கிற இந்து சமயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பண்டிகைகள், கேளிகைகள், விழாக்களை மதமாக கொண்டவர்கள். இஸ்லாமியர்களை பார்க்கும்போது ஏக கடவுள் ஒருவர் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு மதம். ஆனா பைபிளை நாம் நோக்கி வரும்போது முதல்ல நான் யாரு, என்னுடைய பாவம் எப்படிப்பட்டது, தேவன் என்னை எப்படி மன்னிக்கிறார், இந்த தகவலை தான் நம்ம படிக்கிறோம். பைபிள் இஸ் a book of God's forgiveness. தேவன் நம்மை எவ்வளவாய் மன்னிக்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவைகள் மழை போலவும் பஞ்சை போலவும் மாறும். உங்கள் பாவங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் உயரமா இருந்தாலும் கிழக்குக்கும் மேற்குக்கும் அகலமா இருந்தாலும் அவைகளை மன்னிக்கிறவராக தேவன் இருக்கிறார். ரொம்ப அழகாக ஒரு கருத்து பைபிள் இருக்கு. பைபிள் இருக்கிற தேவனை நம்ம அப்பா என்று அழைக்கிறோம், பிதா அல்லது தகப்பன் என்று அழைக்கிறோம். அதான் நமக்கு பிடித்த ஒரு உறவு சொல். என்னதான் இருந்தாலும் ஒரு தகப்பன் உறவு பாச உறவா தானே இருக்க முடியும். அப்பா எவ்வளவோ கண்டிக்கிறவரா இருந்தா கூட நமக்கு ஒரு கஷ்டம் சொல்லும் போது அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அவர் நம்மை காப்பாற்றுவார் இல்லையா? அதுதான் சங்கீதம் 103:13 நாம் படிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். Like a father pitieth on his children, God also pitieth on us. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சகோதரர்களே, தேவன் நம்மை உண்டாக்கும் போது நம்மை படைத்த தேவன் எப்படிப்பட்ட நிலையில நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடு எத்தனை நாளைக்கு தாங்கும், எவ்வளவு ருசியா இருக்குதுன்னு அம்மாவுக்கு தெரியும். அது மாதிரி நம்முடைய மனதை, மனசாட்சியை, நம்முடைய உருவத்தை கடவுள் அறிந்திருக்கிறார். நம்முடைய இயல்பை கடவுள் அறிந்திருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 103:14 நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார்.
நம்முடைய உருவம் என்னதுன்றது ஆண்டவருக்கு தெரியன்றார். நம்முடைய மனது என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். இரண்டாவது, நாம மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் என்று தேவனுக்கு தெரியும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம், தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கே திரும்புவாய். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நாம் மரிக்கும் போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மண்ணுக்கும் திரும்புகிறது என்று சொல்கிறார். யோபு 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம், ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் சஞ்சலம் நிறைந்தவனும் வாழ்நாள் குறுகினவனுமா இருக்கிறான். அதனால we are a limited being, we are a cursed people. நமக்குன்னு எதுவும் ஒரு பெரிய அதிகாரம் இல்லை. ஆகவே மனம் திரும்புவது போன்ற ஒரு பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில வேறு எதுவுமே கிடையாது. சில பேர் மனம் திரும்புவதற்கு பதிலாக பரிசு கொடுப்பான். செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு கேக் வாங்கிட்டு வந்து கொடுப்போம், ஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்போம், கல்யாணத்துக்கு பெரிய அளவில் ஒரு மொய் எழுதிடுவோம். ஏன் அதெல்லாம் செய்யறான்னா, நான் செஞ்ச தப்பை நீங்க மன்னிச்சிருங்க, அதுக்கு ஈடாக இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் செய்யறவங்களாம் உண்டு, நீங்க பார்த்துருப்பீங்க. வீட்லயும் சரி, அலுவலகத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நமக்கு விரோதமாக நமக்கு ரொம்ப மன வருத்தத்தை, வேதனையை, துக்கத்தை ஏற்படுத்தினவங்க பரிசு கொடுத்து சமாளிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதே போலதான் கடவுளிடத்துல கூட மனிதர்கள் தாங்கள் செய்த பிழைகளை குறித்து அறிக்கை கொள்ளாமல், பேசாமல், வருந்தாமல், கடவுளுக்கான காணிக்கைகளை நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு லைவ் இல்லஸ்ட்ரேஷன் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து காண்பிக்கிறேன். உங்கள் கையில் உள்ள வேத புத்தகத்தில் 1 சாமுவேல் 15வது அதிகாரம். இப்போதும் நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொண்டு போட கடவாய் என்றார் என்று சொன்னான். அதாவது சவுல் எனப்பட்ட ஒரு ராஜா திடீர்னு ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஒரு பெரிய மாமன்னனாக அவரை மாற்றிவிட்டார் கடவுள். அதை நினைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அந்த மனிதன், அவன் ஒரு பெரிய ராஜாவா இருக்கும்போது கடவுள் கொடுத்த ஒரு கட்டளையை ரொம்ப அற்பமா நினைச்சிட்டான். அவன் விருப்பத்தின்படி நடப்பது தான் அவனுக்கு பிரியமா இருந்தது. கடவுளுடைய கட்டளையை அவன் மீறுகிறவனாக போயிட்டான். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 8 முதல் சில வசனங்கள் வாசிக்கிறேன், கவனிங்கள். அமிலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாசை உயிரோடே பிடித்தான், ஜனங்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாசையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது இந்த அரசன் கடவுள் சொன்னபடியே போறாரு சண்டைக்கு. கடவுள் சொன்னாரு எதையுமே உயிரோட வைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தார். எதுவுமே உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாம் கொல்லப்படணும்னு சொன்னார். இவன் என்ன பண்ணா, அந்த நாட்டு அரசனை சிறை பிடித்து கொண்டான். எதுக்காக? அவனை ஒரு கூண்டுல கட்டி தொங்க வைத்து, பாருங்க நான் எவ்வளவு பெரிய அரசன், அவனை காலம் முழுதும் உதைப்பது. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு முன்பாக தோல்வி அடைந்த அந்த ஜனங்களுக்கு முன்னால அந்த அரசன் இந்த தேசத்துல ஒரு கைதியா இருக்கும்போது அது ஒரு கேவலமா இருக்கும் இல்லையா? அந்த சவுலுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு ஹேவ் எ கிரேட் ப்ரைட் ஆஃப் லைஃப் என்ன செய்தான், அவனை கொண்டு உயிரோடு பிடிச்சிக்கிட்டான். அது மாத்திரம் இல்லை, எதெல்லாம் நல்ல பொருளோ, எதெல்லாம் கொழுத்த பொருளோ, ஆடு மாடு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். தேவையில்லாதது, சப்பையானது, பிரயோஜனம் இல்லாதது, குப்பையும் கூலயமானது அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டான். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய வார்த்தையை எப்படி இவன் மீறி இருக்கான்னு தெரியுது. எப்படி மீறி இருக்கிறான்? கடவுள் சொன்னதை நேர் ஆப்போசிட்டா
தனக்கு இதெல்லாம் நல்லதோ பெருமையானதோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அடிச்சான். இப்போ கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு நியாய தீர்ப்பாக வந்தது. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். சாமுவேல் சவுலிடத்திலே போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். சவுல் சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இடத்துல, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன், கடவுள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சிட்டேன்னு சொன்னான். ஆனா அந்த மாதிரி அவன் செய்யல. இதைதான் நம்ம பாவம் என்றும் குற்றம் என்றும் நியாய தீர்ப்புக்குரியது என்றும் நாம் சொல்லுகிறோம். அப்போ சாமுவேல் என்ன கேட்கிறார் கவனிங்க. 15வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தம் எனக்கு கேட்க, மாடுகளின் சத்தம் என்ன என்றான். சவுலுக்கு செய்த குற்றத்தை சாமுவேலுக்கு தெரியாதுன்னு நினைச்சான். ஆனா தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவன் செய்த அக்கிரமத்தை வெளிப்படுத்தி இருந்ததுனால இந்த சாமுவேல் என்ன சொல்றாரு சவுல் கிட்ட, என் காதுல ஆடு மாடுகளுடைய சத்தம் கேக்குதப்பா, அதெல்லாம் என்னது, நீ கீழ்ப்படியாம போய் விட்டாயே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி விட்டாயே என்பதுதான் அவன் சொன்னான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. 16வது வசனம். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு நலமானதை தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். ஏன்னா அழகா ஒரு பாயிண்ட் சொன்னான் பார்த்தீங்களா. செய்யற அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுட்டு கிஃப்ட் கொண்டாந்து பரிசு கொண்டாந்து மொய் எழுதி விட்டு போற நம்முடைய எதிரியை போல இவன் என்ன சொல்றான், கடவுளுக்கு பலி செலுத்துவதற்காக தேவனுக்கு பிரியமாக இந்த ஆடு மாடுகள்லாம் பலியிடுவதற்காக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வீட்டுல பார்க்கிறோம், நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம், நம்முடைய சபையில கூட பார்க்கிறோம் இல்லையா. அதாவது செய்யற எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்துட்டு அதற்கான ஒரு நொண்டி சாக்கு கடவுள் பேரால சொல்வது. எத்தனையோ போதர்கள் செய்யற பாவங்களை அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அதற்கான ஒரு நியாயங்களை கடவுள் பேரிலே சொல்லிடுவாங்க. அதனால்தான் கிறிஸ்தவத்துல இந்த 3வது பிரிவு அந்த குரூப் என்ன செய்வாங்கன்னா, எப்பவுமே கடவுள் என்கிட்ட சொன்னாரு, கடவுள் பேச சொன்னாரு, கடவுள் சொல்ல சொன்னாரு, கடவுள் தீர்க்கதரிசனமா அறிவித்தாரு, செய்யற எல்லா தவறையும் செஞ்சுட்டு கடவுள் பேர்ல சொல்லிடுறது. இந்த துணிகரமான பாவங்களை செய்கிற மக்கள் இவர்கள். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இதெல்லாம் நீங்க வீட்டுல இந்த வசன பகுதியை படிங்க. முக்கியமாக 22ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனிங்கள், கீழ்ப்படிவதற்கு பதிலாக சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. அதாவது ஒபீடியன்ஸ், அதாவது sacrifices are not better than obedience. அதாவது பலியிடுவதை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிவது முக்கியமா இருக்கு. அப்போ கீழ்ப்படிவதை விட்டு விட்டு நான் பலியிடுகிறேன் என்று சொன்னால் என்ன பயன்? அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல அடங்காத மனைவி, அடங்காத கணவன், அடங்காத குடும்பத்தார், அடங்காத பிள்ளைகள் தங்களுடைய அக்கிரமங்களை குறித்து பாவங்களை குறித்து மனம் வருந்துவதற்கு பதிலாக, மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக, தேவனிடத்தில் சேருவதற்கு பதிலாக நுண்டி சாக்குகளையும் இப்படிப்பட்ட சமாதானங்களையும் அவங்களே செஞ்சுக்குவாங்க. என்ன சொல்றோம் பாத்தீங்களா, நாங்க கடவுளுக்கு பலியிடுவதற்காக அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னான். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ பலி கொடுத்து என்ன பயன்? கடவுளுக்கு முன்பாக பலிகள் ஒன்றும் இல்லை, நீ கீழ்ப்படிவதுதான் ரொம்ப முக்கியம் சொன்னார். Obedience is more important than the sacrifice. அடுத்து ஒரு உதாரணம் பாருங்கள். 23வது வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. அதாவது rebellion and witchcraft, stubborn and idolatry, ஒரு கீழ்ப்படியாத பாவங்கள் கடவுளுக்கு முன்பாக ரிபெலியன் முரட்டாட்டமா இருக்கு,
விச்கிராஃப்ட் சூனியத்தை போல் இருக்கிறது. ஸ்டபன்னஸ் அடங்காத விஷயங்களா இருக்கிறது. ஐடலேட்ரி விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது. மீண்டும் பாருங்கள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டதும் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இதோடு முடிஞ்சது அந்த சவுல் எனப்பட்ட மனிதனுடைய ராஜ்ய பாரம். அவன் அரசனாக அதோட ஒழிந்தான். ஏன் ஒழிந்தான்? கடவுளுக்கு முன்னால முரட்டாட்டம் பண்ணான், இரண்டகம் பண்ணான். நம்முடைய வீடுகளில் பாவம்னு சொன்னா வெட்டு குத்து இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இரண்டகம் பண்ணுது, கீழ்ப்படியாம போறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவமாக தேவனுடைய பார்வையில பார்க்கப்படுகிறது. சவுல் ராஜா ஆரம்பத்துல அவன் செய்யற எல்லா தவறுக்கும் ஒரு நியாயத்தை கற்பிக்கிறான். என்ன சொல்றான்? இதெல்லாம் கடவுளுக்கு நான் பலியிடுவதற்காக கொண்டு வந்தேன்னு சொன்னான். உன் பலியே தேவையில்லைன்றார். கீழ்ப்படிதல் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னார். நீ இரண்டகம் பண்ண, முரட்டாட்டம் பண்ணுகிறாய், அது பில்லி சூனியத்துக்கும் விக்கிரக வழிபாட்டுக்கு சமமா இருக்கிறது என்று சொன்னார். அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் வாழ்க்கையில சிவப்பான கருஞ்சிவப்பான பாவங்களைப் போல சிறு வயது முதற்கொண்டே செய்து கொண்டிருக்கிறவைகளை மூட்டையாக கட்டி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள சின்ன ஒரு குடிசையை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணத்தை போலவும் உங்கள் ஆத்துமா இல்லாதபடிக்கு உங்கள் பாவங்களை குறித்து கவனமாக உங்கள் பெற்றோரிடத்துல அறிக்கையிட்டு தேவனிடத்துல அறிக்கையிட்டு அவைகளை விட்டு புதிய மனிதர்களாக அனுதினமும் வாழ்வதற்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில பேர் உங்களுக்கு தவறா சொல்லி தருவாங்க. நீங்க தவறு செய்ததெல்லாம் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கக்கூடாது, பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது. நம்ம அப்படி கேட்டோம்னா அவங்க ரொம்ப வளர்ந்துருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப கர்வம் வந்துடும். அப்படியெல்லாம் இல்லை. நாம கேட்கலன்னா சிவப்பு கருஞ்சிவப்பு மாறிடும். திராட்சை தோட்டத்தில் உள்ள பந்தல் ஒரு குச்சியை போல மாறிடும். வெள்ளரி தோட்டத்தில் உள்ள அந்த குடிசை ஒரு கிராமம் போல இருக்க வேண்டியது ஒரு குடிசை போல மாறிடும். அழகாக இருக்க வேண்டிய பட்டணம் முற்றுகை போடப்பட்டது போல மாறிடும். முழுமையாக இருக்கிற அழகான பலூன் வெடித்து கிழிந்து சுருங்கி விட்டது போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே என் அன்பு மாணவ செல்வங்களே, சிறு பிழைகளையும் பெரிய பிழைகளையும் எப்போதும் கவனித்து எல்லா குறைகளையும் குற்றங்களையும் தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு சமுதாயத்துல பெரியவர்களிடத்துல பெற்றோரிடத்துல சாரி forgive me என்று கேட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதாவது நீங்கள் சமுத்திர கரைக்கு போய் அந்த அலைகள் வீசும்போது அங்கே நின்று கொண்டிருப்பீர்களானால் அந்த அலைகள் ஒரு 10 முறை உங்கள் காலை கழுவி விட்டு போகும்போது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை அடி ஆழத்துக்கு கீழே இறங்கி இருப்பீங்க. ஏன்னு கேட்டா கடலிருந்து வருகிற தண்ணீர் அந்த அலை மேலே ஏறி நம்முடைய காலை கழுவி கொண்டு போகும்போது கீழே இருக்கிற மணலை அரித்து கொண்டே போகும். 10 முறை அப்படி நடக்கும்போது ஒவ்வொரு இன்ச்சா குறைஞ்சி 10 இன்ச்சு கீழே இறங்கிடுவீங்க. அதே மாதிரிதான் நாம் செய்கிற பாவங்களும் குற்றங்களும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பு பெறாமல் போகும்போது நம்முடைய இருதயமானது கொஞ்சம் கொஞ்சமாக திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு சிறு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணத்தை போலவும் சுருங்கி விடும் என்று சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்தி ஜாக்கிரதைப்படுத்தி உங்கள் ஆழ் மனதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்படி வைத்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வை மாற்றி போடும் நற்செய்தியை கேட்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன்னிப்பு பெற்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ
சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் வாழ, அன்பு நிறைந்தவர்களாக வாழ, மன்னிப்பு கேட்கவும் தாராளமாக மன்னிப்பு வழங்கவும் தக்கதாக ஒரு கிறிஸ்துவை போன்ற நற்செய்தியை எங்கள் இருதயத்தில் நீர் வைத்தருளும். எங்கள் பாவ குற்றங்களை தயவாக மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?